அனைவருக்கும் வணக்கம். இப்போ அக்குபென்ச்சரில் பார்த்தீங்கன்னா 12 ஆர்கான்ஸ் 12 உறுப்புகளுக்கும் வந்து நாடி பரிசோதனை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பஞ்சபூத சக்தி, இன் யாங் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட் பண்ணுறோம். நம்மளோட பிரபஞ்சமாக இருக்கட்டும், அந்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கிய ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் கணவன் மனைவி, அதாவது இன் யாங் இல்லை அப்படின்னா நம்மளோட மக்கள் தொகையும் சரி, இந்த பிரபஞ்சம் இயங்கவே இயங்காது. இந்த ஒரு 2 விஷயம், இந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்குபென்ச்சர் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பஞ்சபூத சக்தியில் காற்று சக்தி இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சக்தியையும் 12 உறுப்புகளோட நம்ம என்ன பண்ணுறோன்னா பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணும், ஃபயர் அப்படின்ற நெருப்போட ஆதிக்கம் அதிகமாகுது அப்படின்னா அவருக்கு என்ன வகையான நோய் வந்து தாக்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், நிட்லிங் கொடுக்குறோம். அதே மாதிரி மரம் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு காற்று சக்தி இல்லை. அது மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், பஞ்சபூத சக்தியில் நம்ம நிட்லிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றமும் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் உணர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இயற்கைக்கு மீறிய எந்த ஒரு சக்தியும் வந்து இல்லை. அதே மாதிரி தான் அக்குபென்ச்சரும் நம்மளோட இயற்கையான மருத்துவம் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதை ஃபீல் பண்ணவங்களுக்கும் இந்த அக்குபென்ச்சர் ஒரு நல்ல ஒரு மருத்துவம் அப்படின்றதும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ.